தேங்க்யூ மேம். அமைதி அமைதி அமைதி, எப்பொழுதும் அமைதியாக இருப்பவர், ஆனால் விரைவாக கணக்குகளுக்கு தீர்வு காண்பவர் தங்களது சீலி டீச்சர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். கொஞ்ச காலம் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்தவர், எளிதாக அணுகுகூறியவர், புன்னகை முகத்திற்கு சொந்தக்காரரான அன்புமதி ஹெலன் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிளாப் பண்ணுங்க சத்தமா. தேங்க்யூ மேம். மாணவர்களோடு தோழமையோடு பழகுபவர், வெளியிடங்களில் சென்று விளையாட்டுகளில் பரிசு பெற்று காரணமானவர், உடலும் உள்ளமும் வலிமை பெற ஊக்கமுடையவர் திரு அந்தோணி ஜோசப் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ சார். எம் நடனங்களில் புது புது முயற்சிகளை புகுத்தி புதுமைப்படுத்தியவர், சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப வரிகளை படிக்கச் செய்து ஆங்கிலத்தில் முழு எஸ்ஸே படிக்க செய்திட்ட எங்கள் பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் ரோஸ்லின் ரத்னம் ஆசிரியர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ரெஜிஸ், ஓகே, ரெஜிஸ் ரத்ன ஆசிரியர் அவரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். சாக்கு கட்டியை வைத்து வேதியை நடத்துபவர் அண்ட் புத்தகத்தை அடுக்காமலேயே வகுப்பறையில் பாடத்தை புரிய வைப்பவர், செய்முறை தேர்விற்கான அனைத்து உப்புகளையும் எளிய முறையில் படித்திட்ட வேதியியல் ஆசிரியர் மகேஸ்வரி ஆசிரியரை கௌரவிக்க மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். தூய இருதய ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்ற 4 சொற்கள் இவர்கள் சொல்லாக மட்டுமே மிக அழகு பெறும் என்றென்றுமே அமைந்திட்டு தேர்வில் 20க்கு 20 மதிப்பிற்கான வழங்கிய எம் ஆசிரியர் டி அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். குறுகிய காலத்தில் எழுபுரிந்து கொண்டு வகுப்பறைகளை அமைதியாக வழியெடுத்து ஆங்கிலத்தினை மிக்க கற்றுத்தந்த சாந்தி ஆசிரியர் ஜெகன் ஆசிரியரை மேடைக்கு அழைக்கிறோம்.
அமுதன் இல்லை. தேங்க்யூ சார். கணினி பாட அறிவினை எம்மில் விதைத்து ஆசிரியர் கணினி பற்றிய அடிப்படை அறிவினை முதலில் வளர்த்திட்ட கணினி அறிவியல் அமுதா ஆசிரியரை கௌரவிக்க மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். கணினி அறிவினை எம்மில் வளர்த்திடுவார் என்று எம்மில் பலர் பேர் ஐடி துறையில் பணிபுரிய அடித்தளமாக அமைந்திட்ட ஆசிரியர் சங்கரி அவர்களை மேடைக்கு கௌரவிக்க அழைக்கிறோம். அடுத்ததாக எங்கள் பள்ளியினுடைய அலுவலக பணியை செவ்வனே செய்து எங்கள் மாணவர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட பாசமிகு வேளாங்கண்ணி அக்கா அவர்களை கௌரவிக்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நான் பேசுகிறேன் கொடுங்க. இல்லைம்மா இல்லை லாஸ்ட் ஓகே. நோ இது இல்லை. அடுத்ததாக எங்கள் ஸ்கூலோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து பி விஸ்வநாதன் அண்ணன். நாங்கள் விஸ்வண்ணன் எல்லோரும் அப்படி செல்லமாக கூப்பிடுவோம். அவங்க வெள்ளிக்கிழமை அந்த நோட்டை தூக்கிட்டு வரும்போதே ஒரு கம்பீரம் இருக்கும். ஏன்னா மறுநாள் எங்களுக்கு ஸ்கூல். அந்தளவுக்கு அப்படி இருந்தாலும் எங்களை கண்டிப்பாகவும் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி கொடுத்து இந்த பையன் தப்பு பண்ணுறான் அவனை கண்டிங்கன்னு சொல்லி எங்களை நல்வழிப்படுத்தினதில் ஒரு அலுவலக உதவியாளராக அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நாங்கள் ஒழுக்கத்தில் நல்லா இருக்கோம்னா அதுக்கு இவங்களும் ஒரு காரணம். அவங்கள இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க வாரேன்னு சொல்லி கண்டிப்போட வந்தாங்க. பள்ளியோட காவல் தெய்வம்னு சொல்கிறான். அதனால் உண்மைதான். சரியா? ரொம்ப சந்தோஷம் விஸ்வண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நமது பள்ளியின் சத்துணவு ஆசிரியர் நிறைய மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுத்ததில் அவங்களுடைய மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சத்துணவில் இல்லாட்டாலும் நான் சாப்பிட்ருக்குறேன். அந்த ஒரு நன்றி உணர்வும் இருக்குது. எங்களை நல்லபடியாக சாப்பிட வச்சதில் அண்ணனுடைய பங்கு பெரிய பங்கு. அவங்களையும் எடுத்து ஷீல்டு இருக்கு. நாங்கள் இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிச்சிருந்தாலும் அந்த முதல் கல்வி எல்கேஜி அதில் எங்களை வளர்த்ததில் ஃப்ளாரன்ஸ் டீச்சருக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குதோ அதே பங்கு ரோசாலியாக்காக இருக்குது. சத்துணவு கொடுத்து எங்களை எங்களை சாப்பிட வச்சு நாங்கள் பண்ண குழந்தை பருவத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் அவங்களுடைய குழந்தையா எங்களை நினச்சி எங்களை நல்லபடியாக வழி நடத்தினாங்க.